அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த மாநாட்டின் தலைவர் அவர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதற்கு முன்னால் ஹஸ்ரத் அவர்கள் தெளிவாகவும் சிரிப்பாகவும் சில விஷயங்களை சொல்லி நம்மை சிரிக்க வைத்து சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடும் என்பதை இந்த மேடைக்கு வரும் வரையிலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. பெண்கள் கூட்டமும் ஆண்கள் கூட்டமும் இப்படி வருகிறது என்று சொன்னால் மக்களுக்கு மார்க்கத்தின் மீது எவ்வளோ பிடிப்பும் தேட்டமும் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நான் பீடிகைகளை விட்டுவிட்டு தலைப்புக்கு வருகிறேன். 4 மதுபுகளும் நவீன பிரச்சனைகளும். இந்த தலைப்பை கொடுப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 1997 என்று நினைக்கிறேன். அந்த சமயத்திலே மதுஹபின் எதிர்ப்பாளர்கள் குர்ஆன் ஹதீஸில் நீங்கள் அதிலிருந்து எடுத்த ஃபிக்ஹ் கிதாபுகள் என்று சொல்கிறீர்களே, அந்த ஃபிக்ஹ் கிதாபுகளில் நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். டெஸ்ட் பேபியை பற்றி ஃபிக்ஹ் கிதாபில் இருக்குதா? வாடகை தாயை பற்றி ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கிறதா? செவ்வாய் கோளுக்கு போனால் தொழுகணுமா தொழக்கூடாதுன்னு ஃபிக்ஹ் கிதாபில் இருக்குதா? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளை அடுக்குனாங்க. ஒரு நேரத்தில் 1997 அந்த சமயத்தில் நான் 7வது சும்ரா ஓதிக்கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலும் மேலப்பாளையத்திலே பஜார் திடலிலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவுக்கு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் சைஃபுத்தீன் ரஷாதி ஹஜ்ரத் அவர்களும் எங்களுடைய உஸ்தாத் திண்டுக்கல்லை சேர்ந்த ஹஜ்ரத் அவர்களும் நவரல்லாஹு மர்கது அவர்களும் சிறப்பான முறையில் பேசினார்கள். இந்த நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வை பற்றித்தான் பேசினார்கள். ஃபிக்ஹ் கிதாபுகளிலே நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா? சொல்ல முடியுமா? மதுஹபுகளிலே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? இப்படி ஒரு கேள்வி கேட்பதே ஒரு முட்டாள்தனமானது. இப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா, ஹதீஸிலே பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா என்று கேட்பது இரண்டும் ஒன்றுதான். கம்ப்யூட்டரை பற்றி, இன்டர்நெட்டை பற்றி, ஆன்லைனை பற்றி, இதை பற்றி எல்லாம் ஃபிக்ஹ் கிதாபுகளை காட்ட முடியுமா? குர்ஆனிலேயும் காட்ட முடியாது, அந்த பெயர்களை காட்ட முடியாது. ஃபிக்ஹ் கிதாபுகளிலே கம்ப்யூட்டர் என்ற பெயர் இல்லை, இன்டர்நெட் என்ற பெயர் இல்லை, ஆன்லைன் என்ற பெயர் இல்லை, கிரெடிட் கார்டு என்ற பெயர் இல்லை, ஷேர் மார்க்கெட் என்ற பெயர் இல்லை, ஃபோரெக்ஸ் என்ற பெயர் இல்லை. எத்தனை பெயர்கள் என்று வந்திருக்கிறதோ அத்த பெயர்கள் எல்லாம் இல்லை. ஃபிக்ஹ் கிதாபுகளில் மாத்திரமல்ல, குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. அப்படியானால் குர்ஆனிலே நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நியாமதி. இந்த மார்க்கத்தை நான் பூர்ணமாக்கி விட்டேன். எப்பொழுது சொன்னான்? 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான். இன்னும் உலகத்திற்கு எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. நாளையே கியாமத்து வரலாம், அல்லது 40 வருடங்களுக்கு பிறகு வரலாம், அல்லது 400 கோடி வருடங்களுக்கு பிறகு கூட வரலாம். இந்த உம்மத்திற்கு எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டதோ, இந்த உம்மத்திற்கு எத்தனை நவீன பிரச்சனைகள் ஏற்பட்டதோ, அதுபோன்று இதற்கு முன்னர் உள்ள எந்த உம்மத்திற்கும் ஏற்பட்டதில்லை. விஞ்ஞானத்தினுடைய அசுர வளர்ச்சி இதற்கு முன்னர் ஏற்படவில்லை. மருத்துவத்தினுடைய அசுர வளர்ச்சி இதற்கு முன்னர் வரை ஏற்படவில்லை. எந்த உம்மத்திற்கும் ஏற்படாத முன்னேற்றம் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதற்குரிய தீர்வை எல்லாம் சேர்த்து தான் சொன்னான். அந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான் ஃபிக்ஹ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மதுஹபுகள் என்பது தனி மதம் போல. மதுஹபுகள் என்றால் இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்டது. மதுஹபுகள் வேறு, குர்ஆனும் ஹதீஸும் வேறு என்ற ஒரு கற்பனையை உண்டாக்குவதற்காக இப்படி ஒரு கேள்வி. இல்லை என்று சொன்னால் மதுஹபுகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து வந்தவைதான். குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான ஆதாரங்களின் மூலமாக அடிப்படையான சட்டங்களை எடுத்து தந்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கத்லில் அஸ்வதைனி ஃபி ஸலாத்தி. தொழுகையில் இருக்கும் பொழுது பாம்பையும் தேளையும் கொல்லும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? பாம்பையும் தேளையும் கொல்லும்படி தொழுகையில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லும்படியாக உத்தரவிட்டார்கள். அமர என்ற வார்த்தை இருக்கிறதை ஏவினார்கள், ஏவல் வினை. இப்போ அதுக்காக என்ன செய்யலாம்? எல்லா பள்ளிவாசல்லையும் பாம்பையும் தேளையும் பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டு தக்பீர் கட்டிக்கிற வேண்டியது. அப்பதான் பாம்பு ஓடும் பொழுது தக்பீர் கட்டிக்கிட்டு தேளை அடிக்கணும், பாம்பு அடிக்கணும். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தொழுகையிலே பாம்பையும் தேளையும் கொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு யாராவது விளங்கிக்கிட்டா அவர் ஷரியத்தை ஒழுங்காக விளங்கினவர் ஆயிட முடியுமா? கண்டிப்பாக விளங்க முடியாது. அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? அமர என்று சொன்னால் ஹதீஸ் ஷரீஃபிலே குர்ஆனிலே வரக்கூடிய ஏவல் வினை என்று வருகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அதையெல்லாம் ஆய்வு செய்து ஃபுகஹாக்கள், மதுஹபினுடைய இமாம்கள் நமக்கு தெளிவான சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே வருகிறது, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்து ஐதியஹுமா, திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டுங்கள் என்று. கையை வெட்டுங்கள் என்று சொன்னால் என் பாக்கெட்ல இருந்து 5 ரூபா எடுத்துட்டாலும் வெட்டிட முடியுமா? கையை 2 ரூபா திருடிட்டான், கையை வெட்டிட முடியுமா? கையை வெட்டுங்கிறதுக்காக இங்கிருந்து ஒரேடியா வெட்டிட முடியுமா? 2 ரூபா திருடினா வெட்ட முடியுமா? 1 ரூபா திருடினா வெட்ட முடியுமா? சத்தியமாக 1 ரூபா திருடுவதும் ஹராம் தான். அந்த காசு அவருக்கு ஹராமாகத்தான் இருக்கும். அதை அவர் திருடக்கூடாது என்பது வேறு விஷயம். ஆனால் கைவெட்ட வேண்டியது எதை கொண்டு? திருட்டு என்று எதற்கு சொல்லப்படும்? எவ்வளவு திருடினால் கை வெட்ட வேண்டும், கை எங்கிருந்து வெட்டப்பட வேண்டும், இதையெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து நமக்கு ஃபுகஹாக்கள் தெளிவாக சட்டம் எடுத்து தருகிறார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையிலே கியாமத் வரையிலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு காண முடியும். இல்லை என்று சொன்னால் மதுஹபில் தீர்வு இருக்கிறதா, நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா என்று கேட்கிற கேள்வி இருக்கிறதே ஒரு மடத்தனமான கேள்வி. குர்ஆன் ஹதீஸிலிருந்து தொகுக்கப்பட்ட விஷயம். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே பாடம் படிக்கிறார்கள், ஹதீஸை படிக்கிறார்கள். பிறகு கூஃபாவுக்கு செல்கிறார்கள். அங்கே இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே படிக்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது வெறும் ஹதீஸை தான் பார்க்கிறார்கள். ஹதீஸ் இருக்கிறது. முஅத்தா இமாம் மாலிக் அவர்களுடைய, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கிதாபை படிக்கிறார்கள். வெளிப்படையா ஹதீஸை மட்டும் படிக்கிறார்கள். ஆனால் கூஃபாவுக்கு சென்று பார்த்தால் அங்கே பாரசீக கலாச்சாரம், அரேபிய கலாச்சாரத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு வெளிப்படையாக நபி அவர்கள் தீர்வை சொல்லிவிட்டார்கள். இங்கே பாரசீக கலாச்சாரத்தில் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹியுடைய பாட சபையிலே போய் உட்காருகிறார்கள். மக்கள் கேள்விகளை கொண்டு வருகிறார்கள், வித்தியாசமான கேள்வி. வெளிப்படையாக பார்த்தால் குர்ஆனிலேயும் இல்லை, ஹதீஸிலேயும் இல்லை. அப்பொழுதுதான் இமாம் ஷாஃபி அவர்கள் உணர்ந்தார்கள், ஆஹா, உம்மத்திற்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. பாரசீக கலாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம், பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து தீர்வு காண வேண்டி இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய கடைசி காலகட்டத்திலே அல் உம்மு என்ற கிதாபை எழுதினார்கள். அந்த சமயத்தில் இருந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட நீங்கள் அரசு நீதிபதியாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் உம்மத்திற்காக உம்மு எழுதி கொண்டிருக்கிறேன். கியாமத் வரையிலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நான் கிதாப் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் நீதிபதியாக ஆக முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட மதுஹபுகள் நம்முடைய மதுஹபுகள். ஏதோ 4 சட்டங்களை சொல்லிட்டு போகல, தெளிவான தீர்வுகள் இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி. நான் இங்கே சில உதாரணங்களை சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. சில உதாரணங்கள். இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது நவீனமாக, பெரும்பாலும் மருத்துவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக பலவிதமான கேள்விகள் எழும். அதற்கெல்லாம் மதுஹபு கிதாபுகளிலே தீர்வு இருக்கிறதா என்பது இவர்களுடைய கேள்வி. இனிமேலும் அவர்கள் இந்த கேள்வியை எடுக்கலாம், தூக்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இன்று அமெரிக்காவில் மட்டுமல்ல, ரஷ்யாவில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த நாட்டில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் கட்டட ரீதியாக இருக்கட்டும், எந்த துறையில் இருந்து எத்தனை கேள்விகள் வந்தாலும் அல்லாஹுடைய கிருபையினாலே நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளின் தெளிவான தீர்வை சொல்ல முடியும். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு அப்படிப்பட்ட உலமாக்களை கொடுத்திருக்கிறான், அப்படிப்பட்ட ஃபுகஹாக்களையும் கொடுத்திருக்கிறான், அப்படிப்பட்ட நூல்களையும் கொடுத்திருக்கிறான். உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லலாம். ஆன்லைன் வியாபாரம். இன்னைக்கு ஆன்லைன் வியாபாரம் என்று நான் சொல்ல வருவது என்னவென்றால், மஷ்ஹூராக பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஆன்லைன் பிசினஸை பற்றி நான் சொல்லலை. அதில் மிகப்பெரிய கோல்மால்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, சூதாட்டம் நடக்கிறது, அது வேறு. நான் சொல்ல வருவது, நாம் கடையில் போய் ஒரு சாமான் வாங்குறோம்,
காசு கொடுத்து சாமான் வாங்கிட்டு வர்றோம். எப்போ இது எவ்வளோப்பா விற்கிறேன்னு கேட்குறோம். அவர் ஒரு விலை சொல்கிறாரு. அந்த விலையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சாமானை வாங்கிட்டு வர்றோம். ஒரு சின்ன சாமான்லேருந்து பெரிய வீடு வரைக்கும் வச்சுக்கோங்க. வீடு வாங்குகிறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு நேருக்கு நேராக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைய வியாபாரம் இருக்குது, நீங்கள் கடை வீதிக்கு போக வேண்டிய தேவையில்லை, பெட்ரோல் செலவு தேவையில்லை, வண்டி தேவையில்லை, இன்னும் சொல்ல போனால் நல்ல ட்ரெஸ் கூட தேவையில்லை. உங்கள் ரூமுக்குள்ளே இருட்டறைக்குள்ளே நைட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி மவுஸ் கிளிக்கிலேயே நீங்கள் வியாபாரம் செஞ்சு முடிச்சிடலாம். மேலப்பாளையத்தில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் வாங்கிவிடலாம். நம்முடைய வீட்டுக்கு பொருள் டோர் டெலிவரி ஆகிவிடும். அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் இருக்கிறது. இப்பொழுது கேட்கலாம், ஃபிக்ஹ் கிதாபிலே இதற்கு தீர்வு இருக்கிறதா? இந்த வியாபார முறை கூடுமா கூடாதா? இந்த விற்பனை கூடுமா கூடாதா? ஃபிக்ஹ் கிதாபுகளிலே ஆன்லைன் என்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்காது. குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. ஆனால் இந்த கேள்விக்கு தீர்வு நம்மால் ஃபிக்ஹ் கிதாபிலிருந்தே நேரடியாக கூற முடியும். ஏனென்றால் ஃபிக்ஹ் கிதாபுகள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸிலிருந்து தொகுக்கப்பட்டவை. பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும். நீங்கள் அசத்தியமான முறையிலே மக்களுடைய காசை சாப்பிட்டு விடாதீர்கள், தவறான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே 2 பேரும் பொருந்திக் கொள்ளும்படியாக வியாபாரம் செய்து கொண்டாலே தவிர என்று அல்லாஹ் சொல்லுவான். 2 பேருக்கு மத்தியிலே பொருத்தம் எப்படி ஏற்படும்? ஒருவர் சொல்லுவார், நான் இவ்வளவு விலைக்கு விற்கிறேன் என்று சொல்லுவார். அவர் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். அதே போன்று மற்ற ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். இப்படி குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு ஃபுகஹாக்கள் ஒரு சட்டம் சொல்லித் தருகிறார்கள். வியாபாரம் என்பது 2 நபர் தேவை. ஒருவர் விற்கக்கூடியவர், ஒருவர் வாங்கக்கூடியவர். பொதுவாக 2 நபருமே ஒரே இடத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் அல்ல என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளிலேயே ஒரே இடத்திலே இருந்துதான் வியாபாரம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. வேறு வேறு இடத்தில் இருந்து கூட வியாபாரம் செய்து கொள்ளலாம். எப்படி? ஒன்று எழுத்தின் மூலமாக எழுதி அனுப்புகிறார்கள், அல்லது ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார்கள். ஃபிக்ஹ் கிதாபிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிஐ யத்தஹித மஜ்லிஸுல் ஈஜாப் வல் கபூல் லா மஜ்லிஸுல் முத்தஆக்கிதீன். 2 பேரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய கட்டாயமில்லை, ஒப்பந்தம் ஒரே இடத்தில் நடக்க வேண்டும். நாம் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுகிறோம். ஆன் பண்ணும் பொழுது அங்கே ஒரு விற்பனை ஒப்பந்தத்தினுடைய அறிவிப்பு வந்து இருக்கிறது. இப்பொழுது நாம் அதற்கு பதில் கொடுக்கிறோம், விற்பனை ஆகிவிடும். ஃபிக்ஹ் கிதாபுகள் இந்த பதில். இப்படி இது போன்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் நேரடியாக ஃபிக்ஹ் கிதாபுகளின் தீர்வு சொல்ல முடியும். ஊசி போட்டால் நோம்பு முறியுமா? குளுக்கோஸ் ஏற்றினா நோம்பு முறியுமா? இதெல்லாம் ஃபிக்ஹ் கிதாபுல காட்ட முடியுமா? ஊசிங்கிற வார்த்தை பாங்கு சொன்ன உடனே பயான் ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் தொழுகை வந்து 5:05 தான் சுமார்பள்ளி தொழுது. இதில் கொஞ்சம் அந்த தொடரை முடிச்ச இடையில முடிச்சிட வேண்டாம், கவனமாக கேளும்.
இது மாதிரி நோன்பு விஷயத்தில் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குதா? ஹதீஸில் தான் கிடைக்கும். ஹதீஸில் கிடைச்சா கண்டிப்பாக ஃபிக்ஹ்லையும் கிடைக்கும். இன்னொரு விஷயத்தை நம்ம வழங்கணும். நமக்கு பேர் வச்சிருக்கிறோம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமா என்று. அஹ்லு சுன்னத்து வல் ஜமா அவங்க தங்களை பேர் வச்சுக்குவாங்க ஜம்மியத்துல் குர்ஆன் வல் ஹதீஸ், ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று பல விதமான பேர்கள் இருக்குது. நம்ம சொல்றோம் சுன்னத் வல் ஜமாத் என்று. அவங்க ஹதீஸையும் குர்ஆன் என்ற ஹதீஸ் என்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. ஆனால் நீங்க ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களை பார்த்து பின்பற்றுங்கள் என்று வரக்கூடிய இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் சுன்னா என்ற வார்த்தை தான் வரும், ஹதீஸ் என்ற வார்த்தை வராது. ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று அநேகமாக பார்க்க முடியாது. சுன்னத் என்ற வார்த்தையை பார்க்கலாம். ஹதீஸ் ஷரீஃபில் பல இடங்களிலே வருகிறது. அன்னிகாஹு மின் சுன்னதி என்பார்கள். அதே மாதிரி சுன்னத்துல் குலஃபாயிர் ராஷிதீன் ஓ சுன்னதி ஓ சுன்னத்துல் குலஃபாயிர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தை எடுத்து நடங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஹதீஸை எடுத்து நடங்கள் என்று பார்ப்பது அரிதாகத்தான் இருக்க முடியும். சுன்னத்தை எடுங்கள் என்று சொல்வார்கள். நாம் பேரிலே கூட கரெக்டாக வச்சிருக்கிறோம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமா. சுன்னத்துக்கும் ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு நினச்சிக்க முடியாது. ஹதீஸில் இருக்குதா? ஹதீஸில் இருக்கிற எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடாது. அது தெரியுமா? முதல்ல ஹதீஸில் இருக்க எல்லாத்தையும் பின்பற்றக்கூடாது. ஹதீஸ்ன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், ரசூலுல்லாஹ்வுடைய செயல், அவர்களுடைய அங்க அவயங்கள், சிஃபாத்துகள் எல்லாம் ஹதீஸிலே சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4ஐ விட அதிகமாக மனைவிமார்களை கல்யாணம் முடித்தார்கள், அதற்காக நானும் முடிப்பேன் என்று முடித்தார். இது ஹதீஸ். ஆனால் சுன்னா இல்லை. சுன்னத்தை தான் பின்பற்ற சொல்லியிருக்கிறார்களே தவிர ஹதீஸை பின்பற்ற சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நானும் செய்வேன் என்று சொல்ல முடியாது. தொடர்படியாக நோன்பு வைத்திருக்கிறார்கள், ஆனால் உம்மத்தினர்கள் யாரும் அப்படி நோன்பு வைக்க முடியாது. தொடர்படியாக நோன்பு வைப்பது ஹதீஸ், ஆனால் சுன்னா அல்ல. இது போன்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டார்கள் என்பதற்காக மட்டும் நாமும் உடனடியாக செய்துவிட முடியாது. அதை ஃபுக்கஹாக்கள் சொல்லித் தருவார்கள். ஏது நபி அவர்கள் மட்டும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு மட்டும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எல்லாவற்றையும் ஹதீஸை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று பேசிக் கொண்டிருந்தால் எதற்கெடுத்தாலும் ஹதீஸ் இருக்கிறதா என்று கேட்பதை விட சுன்னத் இருக்கிறதா என்று கேளுங்கள். சுன்னத் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, குர்ஆன் மூலமாக ஃபுகஹாக்கள் உருவாக்கி தந்தார்களே, அதுதான் சுன்னா. அவர்கள் தொகுத்து தந்த சட்டங்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்களை சுன்னத் என்று. இங்கே ஃபிக்ஹ் கிதாபில் சுன்னத்துன்னு சொல்லி இருக்குது, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களாம் கேட்பாங்க. நேரடியாக ரசூலுல்லாஹ் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஃபிக்ஹ் கிதாபில் சுன்னத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை வழங்கி கொள்ளாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சொன்னாதான் அதுக்கு பேர் சுன்னத்துன்னு ஆகாது. இப்படி ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியிலேயே பெரிய வேறுபாடு இருக்கிறது. நிறைய விஷயங்களை மக்கள் விளங்கிக் கொள்வதில்லை. முன்னால் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்வார்கள், பேசினால் என்ற ஒரு தைரியத்திலே பேசி விடுவார்கள். ஹஜ்ரத் அவர்கள் முன்னாடி பல பேரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள், எப்படி சொன்னாலும் சரி அதை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏன்? அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் செய்யட்டும். ஒரே ஒரு காரியத்தை. குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, ஹதீஸுக்கும் நிறைய கிதாபுகளுக்கு மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது. அது அல்லாது எத்தனை கிதாபுகளுக்கு மொழிபெயர்ப்பு இல்லையோ அதற்கெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யட்டும். தேவையானவற்றை எல்லாம் தமிழில் கொண்டு வரட்டும். அவரவர்கள் அவருடைய வேலையை பார்க்கட்டும். மேடை தேவையில்லை, பயான் தேவையில்லை, பிரச்சாரம் தேவையில்லை. மக்கள் எல்லோரும் தானாக விளங்கிக் கொள்வார்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து, அது நவீன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குர்ஆன் இருந்து விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் நீங்கள் எதற்கு? குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது, உங்களுடைய வேலை மொழிபெயர்ப்பு செய்வது மட்டும்தான். மொழிபெயர்ப்பு செய்துவிட்டு உங்களுடைய இயக்கங்கள் தேவையில்லை, உங்களுடைய பத்திரிகைகள் தேவையில்லை, உங்களுடைய மேடை பேச்சுக்கள் தேவையில்லை, உங்களுடைய விழா விளக்கங்கள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. மக்களுக்கு அறிவு இருக்கிறது, அவர்கள் பின்பற்றிக் கொள்வார்கள், அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். சவால் விட்டு சொல்கிறேன், இந்த ஒரு வேலையை மட்டும் செய்துவிட்டு ஒதுங்கிக் கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னால் தங்களையும் ஒரு மதுஹபாக காட்ட நினைக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் நினைக்கிறார்கள். ஏதோ மதுஹபோல் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக பேசிக் கொண்டிருப்பது போலவும். எத்தனை விஷயமாக இருந்தாலும் சரி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஊசி போட்டால் நோன்பு முறியுமா? ஃபிக்ஹில காட்ட முடியுமா? குர்ஆனில் கூட நேரடியாக காட்ட முடியாது, ஹதீஸில் கூட காட்ட முடியாது. நான் சொல்லிட்ட பேர் இருக்காது எங்கேயுமே.
ஆனால் ஃபுகஹாக்கள் திறமையானவர்கள் அந்த காலத்திலேயே பின்னால் வரக்கூடிய கியாமத்து வரையிலும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் யோசித்து தெளிவான சட்டங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், இது கல்லமா யஹ்துசு இது கல்லமா யகவ் ஹாதிஸத்துன் இல்லா வலஹா திக்ருன் ஃபீ குதுபில் மذஹப். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இந்த ஃபிக்ஹ் கிதாபுகளிலே அதற்கு தீர்வு இருந்தே தீரும், இல்லாமல் இருக்காது. கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஒழுங்காக பார்க்கவில்லை என்ற அர்த்தம், அல்லது கிதாபிலே எந்த இடத்திலே அவருக்கு இருக்கும் என்று தெரியவில்லை என்ற அர்த்தம், கிதாபிலே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. ஊசி போட்டால் நோன்பு முறியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே யசுப்பு அலா ரஸிஹி அல் மாஅ வஹுவ சாயிமுன் மினல் ஆத்ஷி அவ் மினல் ஹர்ரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே தங்களுடைய தலையிலே தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். தாகத்தின் காரணமாக குடித்த பிறகு தாகம் ஓரளவுக்கு அடங்குகிறது என்று சொன்னால் உடலுக்குள்ளே ஏதோ செல்கிறது என்றுதான் அர்த்தம். உடம்புக்குள்ளே எதுவுமே போகவில்லை, ஆனால் தாகம் தணிகிறது என்று சொன்னால் எப்படி தணியும்? அது குடிக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது மினல் ஆத்ஷி, தாகத்தின் காரணமாக, அவ் மினல் ஹர்ரி, அபூதாவுதுல ரிவாயத் வருது, சூட்டின் காரணமாக. இதே மாதிரி புகாரியில இன்னொரு அசர் வருகிறது, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வபல்ல சௌபஹு ஃபல்கா அலைஹி, தன்னுடைய ஆடையை நனைத்தார்கள், மேலே போட்டுக் கொண்டார்கள் நோன்பு வைத்த நிலையில். இந்த ஹதீஸை எல்லாம் வைத்து ஃபுகஹாக்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உடம்பிலே எண்ணெய் தேய்க்கிறோம், எண்ணெய் தேய்த்தால் உடலுக்குள்ளே செல்லலாம். அது எப்படி செல்லும்? வலா யதுர்ரு உசூலு துஹ்னி இலல் ஜௌஃபி பி தஷர்ருபில் மசாம். எண்ணெய் தேய்க்கும் பொழுது எண்ணெய் உடம்புக்குள்ளே மசாமாத்துகள் என்னும் துவாரங்கள் இருக்கிறதே உடலிலே, அதன் வழியாக உள்ளே செல்லலாம். அப்படி செல்வதால் மட்டும் நோன்பு முறியாது என்று எழுதி வைத்தார்கள். மசாமாத்துகள் என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய வேர்வை துவாரம், ரோம துவாரம். ஏறத்தாழ 3.5 கோடி ரோம துவாரம் நம்முடைய உடலிலே இருக்கிறது. 8 கோடி வேர்வை துவாரம் இருக்கிறது. நமக்கு தெரிந்தது 9 துவாரம் தான் பார்ப்பதற்கு தெரிவது. ஆனால் நம்முடைய உடலிலே வியர்வை வெளியாகிறது. எப்படி வெளியாகி கொண்டிருக்கிறது? 8 கோடி துவாரங்கள் இருக்கிறது, 3.5 கோடி ரோம துவாரங்கள் இருக்கிறது. 2 துவாரமும் வேறு வேறு. இந்த துவாரத்திலிருந்து முடி மட்டும்தான் வளரும், அந்த துவாரத்திலிருந்து வேர்வை தான் வெளியாகும். இது வழியாக ஏதாவது உள்ளே போனால் நோன்பு முறியுமா? முறியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க ஃபிக்ஹ் கிதாபுகளில். இன்னைக்கு உள்ள ஃபுகஹாக்கள் அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சு ஊசியும் அது மாதிரி தான், ஊசி போட்டால் நோன்பு முறியாது எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அதாவது ஃபிக்ஹ் கிதாபுகள் தங்க இஷ்டத்துக்கு சட்டம் சொல்லலை. குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை பார்த்து அதற்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து ஃபிக்ஹிலே சட்டங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து பார்த்து இன்றுள்ள ஃபுகஹாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு ஊசி போட்டால் நோன்பு முறியாது. ஃபிக்ஹ் கிதாபுகள் தான் இருக்கிறது. ஏன் இல்லாமல் இது போன்ற எத்தனை விஷயங்கள், நிறைய விஷயங்களை கேட்கலாம் என்று எத்தனையோ பிரச்சனைகள் வந்துவிட்டது. டிஎன்ஏ மரபணு சோதனை நடக்கிறது. டிஎன்ஏ சோதனையை வைத்து ஒரு குழந்தை இன்னாருக்குரியதுதான் என்று முடிவு செய்யலாமா? அவர்கள் சொல்லட்டும். டிஎன்ஏவை நேரடியாக குர்ஆனிலே காட்டட்டும், மரபணு சோதனையை பற்றி நேரடியாக ஹதீஸிலே காட்டட்டும். நேரடியாக கண்டிப்பாக கியாமத் வரையிலும் காட்ட முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த நடைமுறைகளை வைத்து ஃபுகஹாக்கள் ஒரு சட்டம் சொல்லி இருக்கிறார்கள். அல் கியாஃபா என்று சொல்வார்கள், சாமுத்திரிகா லட்சணம் என்று. ஒருவருடைய கால்களை பார்த்து, அங்கு அவயங்களை பார்த்து இது இவருடைய மகன் என்று சொல்லிவிட முடியும். ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவங்களுடைய வாப்பா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு போர்வையை மூடிக்கொண்டு படுத்திருந்தார்கள். கால்கள் மட்டும் வெளியே தெரிந்தது, 2 கால்கள் மட்டும் வெளியே தெரிந்தது. அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தை அறிந்த ஒருவர் வந்தார். அவர் பார்த்துவிட்டு சொன்னார், ஹாதிஹி அக்தாமு பாதிஹா மின் பாத். இந்த 2 காலையும் பார்த்தா வாப்பா மகனமாவது தெரியுதுன்னு சொன்னாங்க. இந்த 2 காலையும் பார்த்தா வாப்பா மகனமாவது தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இதை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டதா ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. இதை வைத்து முடிவு செய்தார்கள் நம்முடைய ஃபுகஹாக்கள். கியாஃபாவின் மூலமாக, சாமுத்திரிகா லட்சணத்தின் மூலமாக பல பேர் இன்னைக்கு நிறைய சண்டைகள் வருது ஆஸ்பத்திரியில். ஏன் பிள்ளை, அதாவது பிள்ளைய மாற்றிடுறாங்க, பெற்றோர்கள் திணறாங்க.
குழந்தையை பறி கொடுத்துட்றாங்க, யாராவது திருடிட்டு போயிடுறாங்க, குழந்தையை அத்தா அம்மா பாப்பா அம்மா கொடுக்காம மாற்றி விட்டுறாங்க. இது மாதிரி சமயங்களில் இது என்னுடைய பிள்ளை தான், இது என்னுடைய பிள்ளை தான் சண்டை வந்துடுது. இது மாதிரி சமயத்தில் சாமுத்திரிகா லட்சணத்தை கொண்டு எப்படி இவருடைய பிள்ளை என்று தீர்மானிக்கலாம் என்று ஃபிக்ஹ் கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விடவும் மேலாக இன்று DNA மரபணு சோதனையை வைத்து கண்டிப்பாக சொல்லலாம் என்று நாம் சொல்கிறோம். DNA இன்று வந்தது, ஆனால் ஃபிக்ஹ் கிதாபிலே அதற்கு முன்னுதாரணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் ஹதீஸிலே இருந்து எடுக்கப்பட்ட ஃபிக்ஹ் கிதாபுகளிலே தெளிவான முடிவுகள் ஒவ்வொன்றுக்கும் எல்லா விஷயங்களுக்கும். நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வரலாம், அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது ஆன்லைன் வியாபாரமாக இருக்கட்டும், அது ஃபோரெக்ஸாக இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு வரக்கூடிய பொருளாதார ரீதியாக வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் எப்படி செய்வது, அது மாதிரி பிளட் ஏற்றுறது, பிளட் கொடுக்குறாங்க, ரத்த தானம் செய்கிறாங்க, உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்க. இது எல்லா விஷயங்களுக்கும் நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளிலே குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான முறையில் எடுக்கப்பட்ட தீர்வுகள். எல்லா விஷயங்களுக்கும் ரத்தம் ஏற்றலாமா, ரத்தம் ஏற்றலாமா, ஏற்றக்கூடாது, ஒருத்தருடைய ரத்தத்தை கொண்டு இன்னொருத்தருக்கு குரூப் ஒன்றா இருக்கும் பொழுது ரத்தத்தை கொண்டு சிகிச்சை செய்கிறோம். ஹதீஸ் ஷரீஃபில் இதுக்கு நேரடியாக ஆதாரம் காட்ட முடியுமா? நேரடியாக ஆதாரம் காட்ட முடியாது, நேரடியாக ஆதாரம் காட்ட முடியாது. அதே சமயத்தில் ரத்தம் என்பது நஜீஸ், அசுத்தமான பொருள், அதை நிர்பந்த சமயத்திலே உபயோகித்துக் கொள்ளலாம், வேறு வழியே இல்லை, அதுதான் மருந்து என்ற சமயத்திலே அந்த இரத்தத்தை கொண்டும் சிகிச்சை செய்யலாம். ஆனால் நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளை நாம் தேடி பார்க்கிறோம், இதற்கு தொடர்பாக இது தொடர்பாக ஏதாவது ஒரு சட்டம் இருக்கிறதா என்று. எப்படியாவது எழுதி வைத்துத்தான் இருப்பார்கள், நாம் தேடி பார்ப்பதில் தான் இருக்கிறது. ஒரு கால் நாம் தேடி தேடி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திற்கு நாம் போய் சேரவில்லை என்று அர்த்தம். அது இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் போய் சேரவில்லை. இல்லையானால் கண்டிப்பாக அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு சட்டம் இருக்கும். நம்முடைய ஷாஃபி ஃபிக்ஹுடைய கிதாப் ரவுதத்து தாலிபின், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாப், அந்த கிதாபை பார்க்கும் பொழுது ஒரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். வகதா லவ் ஷக்க மின் பதனிஹி, வகதா லவ் ஷக்க மின் பதனிஹி வ ஜஅல ஃபீஹி தமன். ஒரு மனிதருடைய உடலை பிளந்து அங்கே இரத்தத்தை உள்ளே வைத்தாலும் நிர்பந்த சமயத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பிளட் ரத்த தானம் செய்கிறோம், ரத்தத்தை ஏற்றுறோம், இதெல்லாம் அந்த காலத்தில் யோசிச்சே பார்த்துருக்க முடியாது. அந்த காலத்தில் உடலை பிளந்து எப்படி ரத்தத்தை வச்சிருப்பாங்க, அது ரத்தத்தை வச்சா உள்ள போய் ஒன்றா சேர்ந்துருமா, பிளட்டு மாற்றி ஏற்றுனா உடல் என்னவாகும், அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குமா? நடந்திருக்க சான்ஸே கிடையாது. ஆனாலும் அவர்கள் பின்னால் இப்படியெல்லாம் வரலாம் என்ற ஒரு இல்ஹாமை அல்லாஹு தஆலா உள்ளத்திலே போட்டு வகதா லவ் ஷக்க மின் பதனிஹி, அவருடைய உடலை பிளந்து உள்ளே இரத்தத்தை வைத்தாலும் நிர்பந்த சமயத்திலே செய்து கொள்ளலாம், வேறு வழியே இல்லை என்று சொன்னால், அப்படி ஒரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவு தீட்சணியம் எவ்வளவு ஆழமானது, பரவலானது. அந்த கிதாபுகள் தான் இன்று நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த கிதாபுகளை பார்த்து இவர்கள் குப்பைகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கழுதைக்கு தெரியாது கற்பூர வாசனை, மதிப்பு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ மஹல்லில் அப்படி சொல்றாரு, ஃபத்துல் முயின்ல இப்படி சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா முசன்னிஃபீன்களை, நூல் எழுத்தாளர்களை, நூல் ஆசிரியர்களை மதிக்க கூட மாட்டார்கள். அவன் இவன் பேசுவாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள், ஃபுகஹாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். வெயில் மழை பார்க்காம, இரவு பகல் பார்க்காமல் இந்த உம்மத்திற்காக வேண்டி கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரே இஹ்லாஸின் மூலமாக, இஹ்லாஸுடைய நியத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இது போன்ற நிறைய சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கிதாபுகள் எல்லாம் இவர்களுடைய பார்வையிலே குப்பைகள் என்று தெரிந்தால் அல்லாஹு தஆலா இவர்களை குப்பைகளாக்கி விட மாட்டானா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்கும் இன்று ஃபிக்ஹ் கிதாபில் தெளிவான தீர்வுகள். இன்னைக்கு வரக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கோங்க, எத்தனை மருந்துகள், எல்லா மருந்துகளையும் பெரும்பாலும் ஆல்கஹால் கலந்திருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மருந்துல எல்லா மருந்துலையும் ஆல்கஹால் கலந்திருக்கும். ஆல்கஹால் கலக்காமல் மருந்து இருக்குதுன்னு சொன்னால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆல்கஹால் நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போ வரக்கூடிய மருந்தெல்லாம் ஆல்கஹாலோட தான் வருது. இப்போ ஆல்கஹால் கலந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாமா? அந்த மருந்து நம்முடைய நோய்க்காக, சிகிச்சைக்காக சாப்பிட்டுக் கொள்ளலாமா? இது குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ நேரடியாக பார்க்க முடியாது. ஃபிக்ஹ் கிதாபுகள் நேரடியாக இன்று வந்து ஆல்கஹாலை பற்றி சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் இதற்கு நாம் தேடும் பொழுது நம்முடைய ஃபுகஹாக்கள் தேடி தேடி எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சட்டத்தை எழுதினார்கள்? சாராயம் ஹராம் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆல்கஹால் ஹராம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சில சமயங்களிலே மருந்து அதிகமாக இருக்கிறது, ஆல்கஹால் குறைவாக இருக்கிறது. அந்த ஆல்கஹாலை மருந்திலே சேர்க்கும் பொழுது அது தன்னுடைய தன்மையை இழந்துவிடும். ஆல்கஹால் தன்னுடைய போதை தன்மையை இழந்துவிடும்.
அப்படி ஒரு பொருளாக அது மாறிவிடுகிறது. அம்மா முஸ்தஹ்லிகத்துன் ஃபீ ஷையின் யஜூஸு தவாஉ பிஹா என்று வருகிறது ஃபிக்ஹ் கிதாபுகளிலே. நம்முடைய துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் ஷாஃபி ஃபிக்ஹில் ஒரு சாராயம், ஒரு ஆல்கஹால் ஒரு மருந்திலே லேசாக கலக்கப்படுகிறது, அது அப்படியே கலந்து விட்டது என்று சொன்னால், நிர்பந்த சூழ்நிலையிலே வேறு வழி இல்லை என்று சொன்னால் அதை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளிலேயே அதற்கும் சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி கோடானு கோடி பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவாக சகோதரர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய காலத்தில் இன்று வந்திருக்கிறது கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஆன்லைன், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம கற்பனைகள் நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இதையெல்லாம் குர்ஆனில் நேரடியாக அல்லாஹ் சொல்லியிருந்தான் வைங்க, நம்முடைய முன்னோர்கள் அதை விளங்கியிருக்க முடியுமா? மொபைல் போனை பற்றி எத்தனை பிரச்சனை, எத்தனை புதுசு புதுசாக என்ன உருவாகி கொண்டிருக்குதோ அதை பற்றி எல்லாம் குர்ஆனிலேயோ ஹதீஸ்லேயோ தெளிவாக சொல்லப்படலை. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம், இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி உச்சாணி கொம்புல இருக்குதுண்டு. கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதோடு முடிந்து போய்விடும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து நமக்கு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு நெட்ல போய் உட்கார்ந்துட்டா இமெயில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு தகவல் ஒரு வினாடியில தாவிடுது. அதை பார்த்துட்டு அவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுறோம். இன்னைக்கு என்னென்னவோ நடந்து கொண்டு இருக்குது நெட் மூலமா. வியாபாரம் முதற்கொண்டு அதுல எத்தனை தீமைகள் நடக்கிறது அது ஒரு புறம், நன்மையான காரியங்கள் கூட, நம்முடைய தீனுடைய விஷயங்கள் கூட இந்த கம்ப்யூட்டரின் மூலமாக இதுவெல்லாம் பரவலாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அதனுடைய வளர்ச்சியினுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லிவிட முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்பொழுது இந்த வளர்ச்சி என்று சொன்னால் இன்னும் 50 வருடங்களுக்கு பின்னால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறை வரும் பொழுது, அதுக்கடுத்த தலைமுறை வரும் பொழுது இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, மருத்துவத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கும் நம்மால் இப்பொழுது கற்பனை செய்ய முடியாது, கற்பனை செய்திருக்கவும் மாட்டோம். என்னவோ நடக்கும், எதுவரை நடக்கும்? தஜ்ஜால் வரும் வரையிலும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நம்மால் கற்பனை செய்ய முடியாது. 50 வருடத்திற்கு முன்னால் இன்டர்நெட் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதே போன்றுதான் இன்னும் 50 வருடத்திற்கு பின்னால் என்ன வார்த்தை வரப்போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் வரும். அதற்குரிய தீர்வையும் நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளிலே குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எழுதப்பட்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த சமயத்திலும் கூட அப்பொழுதுள்ள ஃபுகஹாக்கள் நம்முடைய கிதாபுகளை பார்த்து, இப்பொழுது இருக்கக்கூடிய கிதாபுகளை பார்த்து தீர்வு சொல்ல முடியும். கண்டிப்பாக அதில் அவ்வளவு தீர்வுகளும், ஏனென்றால் அதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டவை. குர்ஆன் ஹதீஸ் என்பது கியாமத் வரையிலும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒன்று. அதில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? அது உங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வானது என்று. வஹுக்மு மா பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே என்று சொன்னால் கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் மத்தியிலே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அத்தனைக்கும் தீர்வு அந்த கிதாபுகள் இருந்து தான் நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் 50 வருடம் அல்ல, 500 கோடி வருடத்திற்கு பின்னாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கிதாபுகளின் மூலமாக இன்னும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் தீர்க்க முடியாது என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கூட இந்த ஃபிக்ஹ் கிதாபுகளின் மூலமாக, அல்லாஹுடைய உதவியின் மூலமாக, குர்ஆன் ஹதீஸின் மூலமாக, அதிலிருந்து தொகுக்கப்பட்ட ஃபிக்ஹ் கிதாபின் மூலமாக கண்டிப்பாக இல்லை, இன்ஷா அல்லாஹ் சத்தியமாக தீர்ப்பு செய்ய முடியும், தீர்வு சொல்ல முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய மதுஹபுகளை பற்றியும், நம்முடைய மார்க்கத்தை பற்றியும், நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளை பற்றியும் அதனுடைய உண்மைத்துவத்தை விளங்கி உண்மையாக மதிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.